உங்கள் வலிமைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தோல்வி அல்ல, மாறாக நீங்கள் சிலரிடமிருந்து பெறும் ஆதரவு. என்றால் என்ன செய்வீர்கள்? இது ஒரு முரண்பாடாகத் தோன்றலாம், ஆனால் இதுதான் 99% ஆண்கள் அறியாத ஒரு கசப்பான உண்மை. நாம் ஒரு உலகில் வாழ்கிறோம், அங்கு சமூகத் தொடர்புகள் பாராட்டப்படுகின்றன, ஆனால் எல்லா தொடர்புகளும் உங்களை பலப்படுத்துவதில்லை. சில தொடர்புகள் மிகவும் நுட்பமான வழிகளில் உங்கள் மன ஆற்றலை, உங்கள் உணர்ச்சி வலிமையை, உங்கள் இலக்குகளை அடையும் திறனை மெதுவாக அறிகின்றன. இந்த வீடியோவில் உங்கள் நண்பர்கள் என்று நீங்கள் நம்பும், ஆனால் உங்கள் ஆற்றலை ரகசியமாக உறிஞ்சும் 3 வகை மனிதர்களைப் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது பண்டைய தத்துவங்களைப் பற்றிய ஒரு வரலாற்றுப் பாடம் அல்ல. இது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் மன அமைதியை பாதுகாப்பதற்கான ஒரு நவீன கால உத்தி. மிகச் சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய இந்த மறைக்கப்பட்ட உண்மையை நீங்கள் அறியத் தயாராக இருந்தால் இந்த வீடியோவின் இறுதி வரை என்னுடன் இருங்கள். தொடங்குவதற்கு முன், நான் என் ஆற்றலை பாதுகாக்கிறேன் என்று கருத்துக்களில் தட்டச்சு செய்யுங்கள். இது உங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் ஒரு வாக்குறுதி. நாம் ஏன் இதைப் பற்றி இப்போது பேச வேண்டும்? ஏனென்றால் நவீன உலகம் ஒரு கோஸ்டான்டே கவனச்சிதறல் இயந்திரம். சமூக ஊடகங்கள், முடிவில்லாத செய்திகள் மற்றும் மேலோட்டமான தொடர்புகள் நம்மைச் சூழ்ந்துள்ளன. இந்தச் சூழலில் ஒரு ஆண் தனது உண்மையான வலிமையை தக்க வைத்துக் கொள்வது முன்னெப்போதையும் விட கடினமாக உள்ளது. வலிமை என்பது உடல் பலத்தை பற்றியது மட்டுமல்ல, அது மனத்தெளிவு, உணர்ச்சி சமநிலை மற்றும் அசைக்க முடியாத கவனம் ஆகியவற்றை பற்றியது. பிரச்சனை என்னவென்றால், வெளிப்படையான எதிரிகளை நாம் எளிதாக அடையாளம் கண்டு கொள்ளலாம், ஆனால் உளவியல் ரீதியாக நம்மை பலவீனப்படுத்தும் நபர்கள் பெரும்பாலும் நண்பர்கள், சகாக்கள் அல்லது குடும்பத்தினர் என்ற போர்வையில் வருகிறார்கள். அவர்களின் தாக்கம் ஒரு திடீர் தாக்குதல் போல இருப்பதில்லை. அது ஒரு மெதுவான விஷம் போல, நாளுக்கு நாள், வாரத்திற்கு வாரம், உங்கள் நம்பிக்கையையும் உங்கள் சக்தியையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துவிடும். ஸ்டோயிக் தாஜ ஸ்வேஜியாக்கள் இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்து கொண்டனர். உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவை மற்றும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவை என இரண்டாக உலகைப் பிரிக்க அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மற்றவர்களின் செயல்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் அவற்றிற்கு நீங்கள் எவ்வாறு பியாட்டிக்கிறீர்கள் என்பது உங்கள் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்துவது அல்ல, மாறாக உங்கள் உள்கோட்டையை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பதை கற்றுக் கொடுப்பதாகும். இதன் மூலம் யார் உள்ளே வரலாம், யார் வெளியே நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். முதல் வகை மனிதர், நிரந்தர பாதிக்கப்பட்டவர், தி பெர்பெச்சுவல் விக்டிம். இந்த நபரை நீங்கள் நிச்சயம் சந்தித்திருப்பீர்கள். அவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு முடிவில்லாத தொடர் சோக நாடகம். உலகம் அவர்களுக்கு எதிராக சதி செய்கிறது. அவர்களின் முதலாளி நியாயமற்றவர். அவர்களின் உறவுகள் எப்போதும் சிக்கலானவை. அவர்கள் உங்களிடம் வரும்போது அவர்கள் தீர்வுகளை தேடுவதில்லை, அனுதாபத்தை தேடுகிறார்கள். அவர்களின் பிரச்சனைகளின் சுமையை உங்கள் தோள்களில் இறக்கி வைக்கிறார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் உதவ விரும்பலாம். நீங்கள் ஒரு நல்ல நண்பராக இருக்க முயற்சிப்பீர்கள். நீங்கள் ஆலோசனைகளை வழங்குவீர்கள், தீர்வுகளை பரிந்துரைப்பீர்கள். ஆனால் விரைவில் ஒரு விஷயத்தை கவனிப்பீர்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு தீர்வுக்கும் அவர்கள் ஒரு புதிய சிக்கலை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் உண்மையில் மாற விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் தற்போதைய நிலையில் வசதியாக இருக்கிறார்கள், ஏனென்றால் பாதிக்கப்பட்டவராக இருப்பது அவர்களுக்கு கவனத்தையும் அனுதாபத்தையும் தருகிறது. இந்த தொடர்பு உங்கள் ஆற்றலை எவ்வாறு உறிஞ்சுகிறது? இது உங்கள் பச்சாதாபத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. உங்கள் மன ஆற்றல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதற்கும் பயன்பட வேண்டும். ஆனால் இவர்களுடன் இருக்கும்போது உங்கள் ஆற்றல் முழுவதும் அவர்களின் தீர்க்க முடியாத நாடகத்தில் சிக்கிக்கொள்கிறது. இது ஒரு கருந்துளை போன்றது. அது உங்கள் நேர்மறை ஆற்றலை உறிஞ்சி பதிலுக்கு எதையும் தராது. நீங்கள் சோர்வாகவும் விரக்தியாகவும் குற்ற உணர்ச்சியுடனும் வெளியேறுவீர்கள். ஒரு ஸ்டோயிக் இதை எப்படி அணுகுவார்? அவர் பச்சாதாபமான பற்றின்மையை, எம்பத்தட்டிக் டிட்டாச்மெண்ட், பயிற்சி செய்வார். அவர்களின் வலியையும் துன்பத்தையும் புரிந்து கொள்ளுங்கள், ஆனால் அதை உங்கள் சொந்த வலியாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். அவர்களின் உணர்ச்சிகரமான சுமையை நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை. தெளிவான எல்லைகளை அமைக்கவும், உனக்காக நான் வருந்துகிறேன், ஆனால் இந்த சிக்கலை நீதான் தீர்க்க வேண்டும் என்று சொல்வது கடினமாக இருக்கலாம்,
ஆனால் அது உங்கள் மன அமைதிக்கு அவசியம். உங்கள் வேலை உலகை காப்பாற்றுவதல்ல, உங்கள் உள் அமைதியை பாதுகாப்பதே. இரண்டாவது வகை மனிதர் நுட்பமாக தாழ்த்துபவர், தி சட்டல் அண்டர்மைனர். இந்த வகை மிகவும் நயவஞ்சகமானது, ஏனெனில் அவர்களின் தாக்குதல்கள் பெரும்பாலும் நட்பு அல்லது நகைச்சுவை என்ற போர்வையில் வரும். இவர்கள் உங்கள் வெற்றிகளைக் கண்டு ஒருபோதும் முழு மனதுடன் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள். அவர்கள் பாராட்டுவது போல தோன்றும், ஆனால் அதில் ஒரு சிறிய முள் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய வேலையை பெற்றால் அவர்கள், அந்த நிறுவனமா, அங்கே வேலைப்பளு அதிகமாக இருக்கும் என்று கேள்விப்பட்டேன், ஜாகா டிடி என்பார்கள். இது அக்கறை போல் தோன்றினாலும் அதன் உள்நோக்கம் உங்கள் மகிழ்ச்சியில் ஒரு சந்தேக விதையை விதைப்பதாகவும், அவர்கள் உங்கள் செலவில் நகைச்சுவை செய்வார்கள். அது உங்களை காயப்படுத்தினால், நான் சும்மா விளையாட்டுக்குச் சொன்னேன், ஏன் இவ்வளவு சீரியஸாக இருக்கிறாய் என்று உங்களை குற்றவாளியாக்குவார்கள். அவர்களின் நோக்கம் வெளிப்படையாக உங்களை தாக்குவது அல்ல, மாறாக உங்கள் தன்னம்பிக்கையின் அஸ்திவாரத்தை மெதுவாகவும் சீராகவும் அரிப்பது. அவர்கள் உங்களை அவர்களது நிலைக்கு கீழே வைத்திருக்க விரும்புகிறார்கள், ஏனென்றால் உங்கள் வளர்ச்சி, உங்கள் வெற்றி அவர்களுக்கு அவர்களின் சொந்த தேக்க நிலையை நினைவுபடுத்துகிறது. இந்த வகை நபர் உங்கள் ஆற்றலை எவ்வாறு வடிகட்டுகிறார்? அவர்கள் உங்கள் மனதில் ஒரு உள் மோதலை உருவாக்குகிறார்கள். நீங்கள் உங்களையே சந்தேகிக்கத் தொடங்குகிறீர்கள். நான் உண்மையிலேயே தகுதியானவன்தானா? ஒருவேளை அவர்கள் சொல்வது சரிதானோ? இந்த சுய சந்தேகம் உங்கள் மன ஆற்றலை வீணாக்கும் ஒரு கொடிய நச்சு. நீங்கள் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளவும் உங்கள் மதிப்பை நிரூபிக்கவும் போராட வேண்டியிருக்கும். இவர்களை ஒரு கரையான் என்று கற்பனை செய்து பாருங்கள். அவை உங்கள் தன்னம்பிக்கை என்னும் மரக் கட்டிடத்தை உள்ளிருந்து அமைதியாக அரித்து, ஒரு நாள் அது இடிந்து விழும் வரை யாருக்கும் தெரியாது. ஸ்டோயிக் அணுகுமுறை என்ன? அவர்களின் வார்த்தைகள் வெறும் வெளிப்புற நிகழ்வுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனுமதி வழங்காதவரை அவற்றிற்கு உங்கள் மீது எந்த சக்தியும் இல்லை. மார்கஸ் அரேலியஸ் கூறியது போல், மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் நீங்கள் அவர்களின் கைதியாகி விடுவீர்கள். அவர்களின் நுட்பமான அவமானங்களை அலட்சியம் செய்யுங்கள். உங்கள் மதிப்பு அவர்களின் கருத்துக்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை, உங்கள் செயல்களாலும் உங்கள் குணத்தினாலும் தீர்மானிக்கப்படுகிறது. அவர்களின் நாடகத்தில் பங்கேற்க மறுத்துவிடுங்கள். உங்கள் உள்கோட்டைக்கு கதவுகளை திறந்து விடாதீர்கள். மூன்றாவது வகை மனிதர் அழைக்கப்படாத ஆலோசகர், த அன்சொலிசிட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த நபருக்கு நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் பற்றி ஒரு கருத்து இருக்கும். உங்கள் தொழில், உங்கள் உறவுகள், உங்கள் உடற்பயிற்சி, நீங்கள் படிக்கும் புத்தகங்கள் வரை அவர்கள் உங்களுக்கு சிறந்த வழி என்னவென்று சொல்வார்கள். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளை நல்லெண்ணத்துடன் வழங்குவதாக நம்புகிறார்கள், ஆனால் உண்மையில் அது அவர்களின் சொந்த பயங்கள், அசுரக்ஷித்தவங்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட கண்ணோட்டத்தின் ஒரு புரொயெக்சி ஆகும். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுக்கத் துணியாத பாதைகளை நீங்கள் எடுக்க முயற்சிக்கும்போது அவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். அந்தத் தொழிலைத் தொடங்காதே, அது மிகவும் ஆபத்தானது. அந்த உறவு உனக்கு சரிப்பட்டு வராது. அவர்களின் ஆலோசனைகள் பெரும்பாலும் பாதுகாப்பான சராசரி பாதையை நோக்கியே இருக்கும், ஏனென்றால் அவர்கள் தங்கள் வசதியான வட்டத்திற்குள், கம்ஃபர்ட் ஜோன், இருக்கிறார்கள். நீங்களும் அங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உங்கள் துணிச்சலான நகர்வுகள் அவர்களின் செயலற்ற தன்மையை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த வகை நபர் உங்கள் ஆற்றலை எவ்வாறு திருடுகிறார்? அவர்கள் உங்கள் மனதில் குழப்பத்தையும் இரைச்சலையும் உருவாக்குகிறார்கள். அவர்களின் தொடர்ச்சியான ஆலோசனைகள் உங்கள் சொந்த முடிவுகளையும் உள்ளுணர்வையும் சந்தேகிக்க வைக்கின்றன. நீங்கள் உங்கள் பாதையில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்கள் தேர்வுகளை அவர்களுக்கு விளக்கவும் நியாயப்படுத்தவும் உங்கள் ஆற்றலை செலவிட வேண்டியிருக்கிறது. இது மிகவும் சோர்வூட்டும் ஒரு செயல். உங்கள் தனித்துவமான பயணத்தை அவர்களின் பொதுவான வரைபடத்தில் பொருத்த அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் உங்கள் பாதை உங்களுக்கானது, அவர்களுக்கானது அல்ல. இதற்கு ஸ்டோயிக் தீர்வு என்ன? உங்கள் சொந்த தீர்ப்பு மற்றும் பகுத்தறிவை, ப்ரோஹெரேசிஸ், மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள், ஆனால் அவற்றை உள்வாங்காதீர்கள். தகவல்களைச் சேகரியுங்கள், ஆனால் இறுதி முடிவை நீங்களே எடுங்கள். உங்கள் உள்ளீட்டிற்கு நன்றி, நான் இதை கருத்தில் கொள்கிறேன் என்று ஹெஃப்லிச் கூறிவிட்டு
உங்கள் பகுத்தறிவின் அடிப்படையில் எது சரியானதென்று தோன்றுகிறதோ அதைச் செய்யுங்கள். ஒரு ஸ்டோயிக் மற்றவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் செயல்படுவதில்லை. அவன் நல்லொழுக்கம் மற்றும் பகுத்தறிவின் அடிப்படையில் செயல்படுகிறான். உங்கள் வாழ்க்கையின் தலைமை நிர்வாக அதிகாரி நீங்கள்தான். ஆலோசனைக் குழுவை கலந்தாலோசிக்கலாம், ஆனால் இறுதி அதிகாரம் உங்களிடம்தான் இருக்க வேண்டும். உங்கள் ஆற்றலை செயலில் செலுத்துங்கள், முடிவில்லாத விவாதங்களில் அல்ல. இன்று நாம் 3 ஆற்றல் காட்டேரிகளை அடையாளம் கண்டோம். நிரந்தர பாதிக்கப்பட்டவர், அனுதாபத்தை கோரி உங்கள் ஆற்றலை உறிஞ்சுபவர், நுட்பமாக தாழ்த்துபவர், உங்கள் தன்னம்பிக்கையை அறிந்து உங்களை பலவீனப்படுத்துபவர், மற்றும் அழைக்கப்படாத ஆலோசகர், உங்கள் பாதையில் குழப்பத்தை விதைத்து உங்களை திசை திருப்புபவர். இவர்கள் கெட்ட மனிதர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் உங்கள் வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் அவர்களின் தாக்கம் நச்சுத்தன்மையானது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். உண்மையான வலிமை என்பது மற்றவர்களால் பாதிக்கப்படாமல் இருப்பதல்ல, அது உங்கள் மனதிற்கும் ஆற்றலுக்கும் நீங்களே சினிதிதா வாயிற்காப்போனாக இருப்பது. இதுதான் நவீன ஸ்டோயிசிசத்தின் சாராம்சம். நீங்கள் உங்கள் உள் உலகின் கட்டிடக் கலைஞர். நீங்கள் கற்களால் அல்ல, ஞானத்தால் சுவர்களை எழுப்பும் சக்தி பெற்றவர். உங்கள் ஆற்றலை பாதுகாத்திடுங்கள், அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள். நீங்கள் பிறக்கும்போதே ஆக வேண்டிய அசைக்க முடியாத மனிதராக மாறுங்கள். உங்கள் நேரத்தை முதலீடு செய்ததற்கு நன்றி. இந்த சிந்தனைகள் உங்களுடன் ரேசொனேரானால், வலிமை மற்றும் பகுத்தறிவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சமூகத்தின் ஒரு பகுதியாக மாற டாராகி. இறுதியாக ஒரு கேள்வி. இந்த 3 வகைகளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை அதிகமாகச் சந்தித்திருக்கிறீர்கள்? உங்கள் அனுபவத்தை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வோம்.